ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ வில்லேஜ். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற பற்றின வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்படி பேங்க்லேருந்து டேரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறது, அந்த அமௌண்ட் வச்சு ஒரு கிரிப்டோ காயினை எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது, அந்த பை பண்ண காயினை இந்த ஒரு ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து வேறு ஏதாவது ஒரு வாலெட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த காயின் வந்து செல் பண்ணி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் வேணும். ஸோ நீங்கள் இன்னும் ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. அப்போ மட்டும் தான் உங்களால் இதில் வந்துட்டு டெபாசிட் விட்ரா எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ பை அண்ட் செல். ஸோ இங்கேயே வந்து ஒரு காயின் வந்து நம்மளால் பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த காயின் வேணுமோ அந்த காயினை சர்ச் பண்ணி நீங்கள் அந்த காயினை வந்து நீங்கள் பை செல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்மளோட அந்த எவ்வளோ அமௌண்ட்லாம் இருக்குது, ஸோ அதே மாதிரி கிரிப்டோவில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்தியன் ருபீஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்கும். ஸோ அவைலபிள் பேலன்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ருபீஸு. இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிரிப்டோ பேலன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் டெபாசிட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 100 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து 500 கொடுக்குறீங்கன்னா 500 கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே காமிக்கும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் இது மட்டும்தான் வந்து நீங்கள் அமௌண்ட் அப்படின்றத சென்ட் பண்ணணும். வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா IMPSன்ற ஆப்ஷன் இருக்கும். இது அப்படியே விட்டுருங்க, இது மாற்ற வேணாம். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் டெபாசிட் மெத்தட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து குயிக் டெபாசிட், நார்மல் டெபாசிட் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் குயிக் டெபாசிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி வந்துட்டு 5 லட்சத்துக்கும் கம்மியான அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பிரைமரி பேங்க் அக்கௌண்ட், அதாவது அதில் வந்து எந்த அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். இங்கே வந்து IFSC கோடு இது டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு தான் வந்து உங்களோட அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா அக்கௌண்ட் நம்பரு, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு யாரோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜியோடெக்ஸ் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களோட இந்த பேங்க்கில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அந்த பேங்க்கில் இருந்தால் நீங்கள் வந்து அமௌண்ட் அப்படின்றது சென்ட் பண்ணணும். வேறு அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ஸோ இதை சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐ ஹவ் டெபாசிட்டட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இங்கே அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஒரு காயினை வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய காயின்ஸ் இருக்கும். பட் நீங்கள் எந்த காயின் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் INRன்னு இருக்குது பார்த்தீங்களா சைடில், இப்போ MKR அதுக்கப்புறம் /INR இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி INRயில் இருக்கக்கூடிய காயின்ஸை மட்டும் தான் உங்களால் வாங்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது வந்து இந்தியன் ருபீஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு INRன்ற இந்த பேரில் மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் DRX அப்படின்ற காயினை நான் வாங்குகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா 2ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, DRX பாரை வந்து INRன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பை பண்ண போகிறோமா செல் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பை தான் பண்ண போகிறோம். ஸோ பையை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 விதமாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ வந்துட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே செல் ஆர்டர்ஸ். அதாவது ஒருத்தர் வந்து விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னா இங்கே தான் அவரோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ 13.97 இந்த ரேட்டுக்கு வந்துட்டு 1833 DRX காயின் அப்படின்றத செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து நான் பை பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஆர்டர் வந்து இங்கே தான் ப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து மேக்ஸிமம் ரேட்டுக்கு யார் வந்து கேட்டிருக்காங்கன்னா 13.66 இந்த ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2629 DRX காயின் வந்துட்டு பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 30 காயின் வந்துட்டு நம்ம வாங்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ நம்ம வாங்கணும் அப்படின்றத நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு உடனே காயின் வேணும் அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு இங்கே ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 13.97 பைசாவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டுக்கு செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த அமௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உடனே வந்து உங்களை டிஆர்எக்ஸ் காயின் வந்து பை ஆகும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு எப்போ வேணாலும் வரலாம், பட் வந்து எனக்கு வந்துட்டு நான் சொல்கிற ப்ரைஸில் தான் எனக்கு வந்துட்டு காயின் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 13.66 போட்டிருக்காரா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 13.50 பைசா நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 405 ரூபா வருது. ஸோ இந்த ரேட்டுக்கு 13.50 பைசாக்கு இங்கே இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே யாராவது போடுறாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் உங்களால் இது வந்து பை பண்ணிக்க முடியும். இந்த 13.97க்கு பதிலாக 50ன்னு சொல்லிட்டு யாராவது இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பை ஆர்டர் பண்ணுறது சக்ஸஸ் ஆகும். இல்லைனா அது வரைக்குமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ உடனே வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க ரேட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா 13.97ன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கி ஆகணும். எனக்கு உடனே வேணும் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுத்தாகணும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 419 ரூபா வருது. ஸோ நான் இப்போ கொடுத்துட்டு பை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு அமௌண்ட் அப்படின்றது பை ஆயிரும். இந்த மாதிரி அக்செப்ட் கேட்கும். ஸோ இதில் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு கீழே இருக்கிறது பை ஆர்டர், அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே பை ஆர்டரு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து செல் ஆர்டர். ஸோ நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ணுறவங்களோட இந்த ப்ரைஸை தான் பார்க்கணும். யார் வந்து ரெடியாக இருக்காங்க செல் பண்ணுறதுக்கு, என்ன ப்ரைஸுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து 13.97க்கு தான் ரெடியாக இருக்காங்கன்னா நான் அந்த ப்ரைஸுக்கு போட்டால் தான் எனக்கு வந்துட்டு உடனே பை அப்படின்றது நடக்கும். எனக்கு இப்போ பை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 320 ரூபா இருக்குது. அதே மாதிரி டிஆர்எக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 காயின் இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி 6 காயின் இருந்தது. இப்போ நம்ம பை பண்ணதோட சேர்த்து கிட்டத்தட்ட 36 காயின் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டேஷ்போர்ட்லேயே அது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே அதே மாதிரி கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா டிஆர்எக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்றது இங்கே காமிக்கும். 36 காயின் இருக்குது. எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 518 ரூபாய்க்கு இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதான் வந்துட்டு அதோட டோட்டல் குவான்டிட்டி. ஓகே, இப்போ பை அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து இந்த காயின் வந்துட்டு செல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த காயின் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கோ வேலெட்டுக்கோ எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க, மூவ் பண்ணுறீங்க, விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான ஃபீஸாக இருக்கக்கூடிய ஒரு காயினை பார்த்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்ரு. எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து டிஆர்எக்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு கம்மியான ஃபீஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து டிஆர்எக்ஸ் நான் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைனா யூஎஸ்டிடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஎன்பி செயினில் வந்துட்டு கம்மியான ஃபீஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு டிஆர்எக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி வேலெட்லேயும் இருக்கும். ஸோ வந்துட்டு பெட்டர் நீங்கள் வந்துட்டு டிஆர்எக்ஸ் காயின் வந்துட்டு நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு எப்படி அதை வந்து விட்ரா பண்ணுறது அப்படின்னா இப்போ இங்கே அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு அந்த எந்த காயினும் நீங்கள் வந்து விட்ரா பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெபாசிட் இருக்கும், பக்கத்தில் வந்து விட்ரா இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் டிஆர்எக்ஸ் வந்துட்டு ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு செலக்ட் நெட்வொர்க் பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் டிஆர்எக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கெட் காப்பி டெபாசிட் அட்ரஸ்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் எடுத்து நீங்கள் எங்கேருந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே பேஸ் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விட்ரா பண்ண போகிறோம். ஸோ விட்ரா கிளிக் பண்ணுங்கள். விட்ரா கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்ன டிஆர்எக்ஸ் காயினா அதான் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதில் டிஆர்எக்ஸ் நீங்கள் வந்துட்டு விட்ரா பண்ணணும் அப்படின்னா மினிமம் குவான்டிட்டின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து 30 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து விட்ரா பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக வந்து நம்மளால் விட்ரா பண்ண முடியாது. ஸோ இது மட்டும் தான் கொடுக்க போகிறீங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எந்த எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை எந்த ஒரு வேலெட்டுக்கோ நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து டிஆர்எக்ஸ் காயினோட அட்ரஸ் வந்து எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த அட்ரஸ்ன்றது நம்ம இப்போ எடுக்கலாம். நான் வந்து இப்போ பைபிட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நான் பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கீழே அசர்ட்டில் டெபாசிட். ஸோ இதில் வந்து டெபாசிட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட்டில் டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எக்ஸ் சர்ச் பண்ணிங்கனாலும் வரும். இங்கே மேலே சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணாலும் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த செயினில் வேணும்னு கேட்டிருக்காங்க. TRC20 தான் இதோட செயின். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ என்ன நெட்வொர்க்கு அதே மாதிரி அட்ரஸ். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து காப்பி பண்ணிட்டோம். அந்த காப்பி பண்ண அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு விட்ரா டிஆர்எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓடிபி இல்லைனா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது ரிசீவ் ஆயிரும். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஜியோடெக்ஸில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துறீங்களோ அந்த நம்பருக்கு தான் வந்து உங்களுக்கு ஓடிபி அப்படின்றது வரும். ஸோ அந்த நம்பருக்கு அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஆர்எக்ஸ் வந்து உங்களோட பைபிட் எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் ஆயிரும்.
ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர் மெயில் டு கம்ப்ளீட் மாதிரி வந்திருக்கும். ஸோ அது ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலில் வந்துட்டு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், எஸ் அப்ரூவ் விட்ரான்னு சொல்லிட்டு. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆயிரும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக ப்ரௌசரில் போனதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். சப்போஸ் ப்ரௌசருக்குள்ளே போகிற அப்படின்னா அதை காப்பி பண்ணிவிட்டு வேறு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ரூவ் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் சக்ஸஸ் ஆயிரும். ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர் அப்படின்றது நீங்கள் ஏதாவது ஒரு காயினை பை பண்ணுறீங்க இல்லை செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பை பண்ணதுக்கப்புறம் அந்த காயின் வந்து இன்னும் பை ஆகலை அப்படின்னா அந்த ஆர்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ட்ரேட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது பை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ நம்ம 30 DRX வாங்கணும் பார்த்தீங்களா, ஸோ அந்த காயின்லாம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ட்ரேட் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ஆர்டரில் இருந்தது அப்படின்னா அந்த ஓப்பன் ஆர்டர்ஸில் இருக்கும். கடைசியாக வந்துட்டு கிரிப்டோ ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் விட்ரா பண்ணுறீங்களோ அந்த இது வந்து இங்கே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து 30 DRX நம்ம விட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து அமௌண்ட் அப்படின்றது ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு $4.69 ஒருத்தான DRX அப்படின்றது நமக்கு இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் ஹைட் இந்த இருக்குது பார்த்தீங்களா 30 DRX அப்படின்றது நமக்கு டோட்டலாக இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் DRXாவோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு USDTயாவோ எப்படினாலும் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து விட்ரா பண்ணி நீங்கள் வந்து ஜியோடெஸில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு DRXே வந்து அவங்க எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பைபிட்டோட அசட் பேஜ் போங்க. இதில் இங்கே விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபண்டிங்கில் விட்ரா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விட்ரான்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு DRX தான் இப்போதைக்கு அமௌண்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸ் கேட்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த அட்ரஸ் கேட்கும். அதே மாதிரி என்ன செயின் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. செயின் பார்த்தீங்கன்னா DRC20 தான். ஸோ ட்ரானுக்கான இந்த இது வந்துட்டு TRC20 தான். இது மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் உங்களோட DRX அட்ரஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ டேஷ்போர்டு வந்துடுங்க. டேஷ்போர்டில் உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் டேஷ்போர்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காயின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து DRX தானே வந்து நான் இங்கே வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ DRXை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டெபாசிட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் நான் இதான் பண்ண போகிறோம். நெட்வொர்க்கில் வந்து DRX தான் நம்ம பண்ண போகிறோம். DRX செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே கொடுத்துட்டு இங்கே டெபாசிட் அட்ரஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துருவாங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு ஸோ அந்த காப்பி பண்ண அட்ரஸை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வேணும் அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க. $30 அப்படின்றத கொடுத்துருங்க. DRXக்கு வந்து ஃபீஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா USDTயாவே நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த DRX வந்துட்டு விற்றுட்டு இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு USDTயாவே வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பைபிட்டில் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் எல்லாத்துக்குமே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் XLM அப்படின்ற ஒரு காயின் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருந்தது ஃபீஸு. ஸோ அதனால் வந்து இந்த XLM அப்படின்ற காயினை வந்துட்டு நம்ம DRX காயினை செல் பண்ணிவிட்டு அந்த XLM காயினை வந்துட்டு பை பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம XLM காயின் வந்துட்டு எப்படி நம்ம விட்ரா பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அசட் போயிருங்க. இங்கே வந்துட்டு விட்ரா கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா சேம் அதே மெத்தட் தான். ஸோ XLM கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அட்ரஸ்ஸு அதே மாதிரி என்ன நெட்வொர்க்குன்னு கேட்டிருப்பாங்க. ஸ்டெல்லர் அப்படின்றது இதோட ஓன் நெட்வொர்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து டேக் இதில் எக்ஸ்ட்ரா வந்து டேக் அப்படின்ற ஒன்று கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம DRXலாம் பார்க்கும்போது அட்ரஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த XLM பார்க்கும்போது உங்களுக்கு டேக் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது நம்மளோட அந்த ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சிலையுமே இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு டேஷ்போர்டில் போய்ட்டு XLMன்னு சர்ச் பண்ணுங்கள்.
சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்டெல்லர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நமக்கு நெட்வொர்க் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்எல்எம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு கெட் டெபாசிட் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விஷயம் இருக்கும். இங்கே வந்து ஒன்று வந்து அட்ரஸ், ரெண்டாவது வந்து டேகு. ஸோ ரெண்டுமே வேணும். ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டேக் வேணும். ஸோ ரெண்டாவது இருந்துச்சு போகிற டேகு. ஸோ அதையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேக் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதையும் காப்பி பண்ணிவிட்டு இதையும் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா டேக்னு சொல்லிட்டு, ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை நம்ம இங்கே மேக்ஸிமம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபீஸாக போகுது இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ 51.42 XLM அப்படின்றது நமக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ விட்ரா கொடுங்க. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் மட்டும் கொடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட மெயிலுக்கு ப்ளஸ் வந்துட்டு நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டர்னு சொல்லிட்டு நான் ஒன்று எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு 2 விஷயம் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓடிபி இருக்குல்ல, இந்த ரீசன் கொடுத்து பாருங்கள். எனக்கு ஓடிபி வரல இன்னும். ஸோ ரீசன் கொடுத்து பார்ப்போம். ஸோ வந்துருச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எனக்கு மெயிலுக்கு மட்டும் ஓடிபி வந்திருக்கு. பட் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அதுக்கான கோடு வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து நான் பைபீட்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ பைபீட்டில் வந்து எப்படி நம்ம காயின் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது, எப்படி வந்து இங்கேருந்து விட்ரா பண்ணுறது, இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஓகேன்றது வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இது நம்ம வந்து அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. ஸோ இது தேவையில்ல. ஸோ வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு நமக்கு ஜியோடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நமக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு ஃபண்டு வந்து இங்கேருந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பட் வந்து டைம் ஆகும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். வந்துட்டு எக்ஸ்எல்எம் வந்து இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 0.02 சம்திங் ஏதோ பிடிச்சிட்டு நமக்கு பேலன்ஸ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு காயின் வந்துட்டு இங்கேருந்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை அங்கேருந்து இங்கே டெபாசிட்டோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேலெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் இதே தான். ஸோ அந்த அட்ரஸ் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விட்ரா கொடுத்துட்டு ஸோ இங்கே அட்ரஸ் மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வேலெட்டுக்குமே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இந்த காயின் வந்து செல் பண்ணுறது, செல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் வந்து எப்படி நம்ம பேங்க் வந்து விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரேட் அப்படின்ற இந்த பேஜுக்கு போயிருங்க. ஸோ இங்கே போயிட்டு ஸோ நமக்கு இப்போ செல் பண்ண போகிறது வந்து எக்ஸ்எல்எம் அப்படின்ற காயினை செல் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஐஎன்ஆர் பேரில் தான் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இதில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் விட்ரா பண்ண முடியாது. ஸோ இந்த இந்தியன் ருபீஸ் இந்த பேரில் தான் நீங்கள் வந்து செல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து செல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி செல் பண்ணும்போது பை பண்ணுறவங்கள தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபாய்க்கு தான் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ உடனே நான் செல் பண்ணணும், எனக்கு உடனே அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த 8 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். பட் இப்போ வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருக்குது. எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 8.2 இந்த ரேட்டுக்கு தான் வந்து இப்போதைக்கு செல் ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் இந்த ஆர்டர் வந்து இப்போ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ரேட்டுக்கு இந்த 8.2க்கு வந்து இங்கே வந்து ஒருத்தர் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து செல் ஆகும். பட் இப்போ நம்ம வந்து உடனே வேணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 51 இருக்குது. ஸோ இங்கே 51 அப்படின்றத சூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா குவான்டிட்டியும் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 8 ரூபாய் கொடுத்துட்டேன். 8 ரூபாய் கொடுத்துட்டு செல் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல் ஆயிரும். ஆனால் இப்போ 8 ரூபாய்க்கு மட்டும் தான் நமக்கு ரெடியாக இருக்காங்க. சப்போஸ் நான் வந்து 8.1க்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து எனக்கு இங்கே எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் போட்டு காமிக்கிறேன். 8.1 rupees இந்த ரேட்டுக்கு போட்டோன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 ரூபா கிடைக்கும். நான் செல் கொடுக்குறேன் அப்படின்னா அக்செப்ட் கேட்குது, கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே வந்து ப்ளேஸ் ஆயிரும் ஆர்டர். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 8.1க்கு நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 51.87 காயின் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. பட் வந்து இந்த 8.1க்கு இந்த ரேட்டுக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் இங்கே வந்துட்டு பை பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகும். பட் இப்போதைக்கு யாருமே இல்லை. 8 ரூபாய்க்கு தான் வந்துட்டு ஆர்டர் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம இப்போ 8 ரூபாய்க்கே வந்து நம்ம செல் பண்ணலாம். இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேஷ்போர்டே போங்க. ஸோ இதில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இதில் ஓப்பன் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆர்டர் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு இப்போ கேன்சல் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டர்ன்றது கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக வந்துட்டு உடனே செல் பண்ணிடலாம். எக்ஸ்எல்எம் சூஸ் பண்ணிவிட்டு பிடிசி சூஸ் பண்ணிட்டேன். ஐஎன்ஆர் ரெண்டாவது இருக்குது, அதை பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து செல் கொடுத்துருங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி, அதே மாதிரி என்ன ப்ரைஸுக்குன்னா 8 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணலாம். ஸோ 8 ரூபான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்குன்னா 414 ரூபா கிடைக்கும். ஸோ கொடுத்துட்டு செல் நோ கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். சக்ஸஸ் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஐஎன்ஆர் அது மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இங்கே வந்திருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 729 ரூபா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். விட்ரா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கும். ஸோ இது என்ன அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, சேம் அதே அக்கௌண்ட் தான். ஸோ நீங்கள் இந்த ஜியோடெஸ்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுப்பீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களால் விட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ வேறு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி விட்ரா பண்ணுறதும் உங்களோட அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் போகும். ஸோ அதில் மினிமம் விட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 500. ஸோ அது கம்மியாக வந்து உங்களால் விட்ரா பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போதைக்கு ஃபீஸ் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஜஸ்ட் 500 கொடுத்துட்டு நீங்கள் விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அதுக்கு கீழே உங்களால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் விட்ரா பண்ண முடியாது. ஸோ மினிமம் அமௌண்ட்டே வந்து 500 தான். ஸோ இதில் 500 கொடுத்துட்டு ஜஸ்ட் விட்ரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ரெண்டுக்குமே அந்த ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎன்ஆர் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்டு வந்துட்டு ஐஎன்ஆர் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 500 அப்படின்றது விட்ரா பண்ணிட்டோம், சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறது, விட்ரா பண்ணுறது, ஒரு காயினை பை அண்ட் செல் பண்ணுறது, ஒரு காயின் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து வேறு ஏதாவது வாலெட்டுக்கோ எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.